Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ப்ராப்ளம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷனல் கேஸ் மேக்ஸிமைசேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஏன் இது ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தோட மெயின் ஐடியாவே என்ன அப்படின்னா மினிமம் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். ஒரு ஃபார்மில் நடக்கிற செலவுகளை குறைச்சி அந்த ஃபார்மை எப்படி ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண வைக்கிறதுங்கிறதுக்காக ஓகேவா நம்ம மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அதில் போய் நம்ம ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளத்தை கொண்டு வந்தோம்னா எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன ரைட்டப் கொடுத்துருக்கேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளத்துக்குள்ளே போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன ரைட்டப் கொடுத்துருக்கேன்? இன் ஜென்ரல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் மினிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ப்ராப்ளத்தோட மினிமம் காஸ்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஹவவர் இட் மே ஆல்சோ பி யூஸ்டு டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் விச் அப்ஜெக்டிவ் இஸ் டு மேக்ஸிமைஸ். அப்படி இருந்தாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தையும் இந்த மெத்தடில் நம்மளால் டீல் பண்ண முடியும். when we consider unit profit instead of unit cost, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு பதிலாக காஸ்ட்டுக்கு பதிலாக ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம் கன்சிடர் பண்ண போகிறோம். இதை 3 ஸ்டெப் ப்ராசஸாக செய்ய போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா convert the given problem into that minimization by replacing each element of the transportation table by its difference from the maximum element of the table. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் ஏதாவது கொடுத்துருவாங்க. அதில் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தோட மெத்தடை அப்ளை பண்ண போகிறோம். அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிறதுலையே ஒரு மேக்ஸிமம் நம்பர் எடுத்துக்கிட்டு த்ரூ அவுட்டாக அந்த டேபிளை ஃபுல்லாக அந்த மேக்ஸிமம் நம்பரை வச்சு ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா அது மினிமம் ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆயிரும் நமக்கு. அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. நெக்ஸ்ட் அந்த மினிமம் ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆன புது மேட்ரிக்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுக்கு ஃபைண்ட் த இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். நம்மகிட்ட ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் அண்ட் ஓகல்ஸ் அப்ராக்ஸ். ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மோடி மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா மோடி மெத்தடை யூஸ் பண்ணி அது ஆப்டிமமாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஆப்டிமமாக இருந்தால் குட், இல்லைன்னா நம்ம லூப் ட்ராப் பண்ணி அதை ஆப்டிமமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தை டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடில் அப்ளை பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கோம். இதை நான் இந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். Find the production and distribution schedule most profitable to the company for the given profit matrix. ஒரு ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ்க்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வர மாதிரி எங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரோஸ்க்கெலாம் நேம் 1 2 3 வச்சுருக்காங்க, இதுக்கெல்லாம் ஏபிசி வச்சுருக்காங்க. சரி, நம்ம இது ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம மேக்ஸிமைசேஷன்லேருந்து மினிமைசேஷனாக மாற்றணும். ஸ்டெப் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிறதுலே ஒரு பிக்கஸ்ட் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்லேயே பிக்கஸ்ட் நம்பர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஆனால் இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கோம் பாருங்கள். மேட்ரிக்ஸில் நான் பிக்கஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் 14 செலக்ட் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்போ 14 தான் பெருசு. அப்போ இந்த மேட்ரிக்ஸில் 14 வந்து எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணி நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 - 9 5. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 14 - 5 வந்து நமக்கு 14 - 9 5. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 14 - 11 ஆன்சர் 3. அடுத்து 14 - 6 போடுறப்ப 8, 14 - 5 போடுறப்ப 9, 14 - 5 போடுறப்ப 9, 14 -1 அப்போ +1 மாறிடும் 15. 14 - 3 நமக்கு 11, 14 - 1 13, 14 - 9 5, 14 - 1 13, 14 - 8 6, 14 - 9 5, 14 - 10 இது 4, 14 - 14 0, 14 - 4 10. இப்படி என்ன பண்ணிட்டேன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை அப்படியே இந்த லார்ஜஸ்ட் நம்பரை யூஸ் பண்ணி நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். ரெடியூஸ் பண்ணி வந்த லாஸ்ட் மேட்ரிக்ஸ், இது லாஸ்ட் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஒரு மேக்ஸிமைசேஷன் டைப்லேருந்து மினிமைசேஷனுக்கு நான் கன்வெர்ட் பண்ண மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போ இதான் எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கிடச்சி ஆப்டிமம் சொல்யூஷனுக்குள்ளே போயிடணும்.
இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் சேஞ்சு. ஃபைனல் ஸ்டெப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளம் பேலன்ஸான்னு செக் பண்ணணும். சரியா? அப்போ என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு டோட்டல் கெப்பாசிட்டி ஆட் பண்ணி பார்ப்பேன். டோட்டல் கெப்பாசிட்டி ஆட் பண்ணுறப்ப எனக்கு 475 வருது. அதே மாதிரி டோட்டல் டிமாண்ட் ஆட் பண்ணி பார்க்குறேன். டோட்டல் டிமாண்ட் ஆட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 425 வருது. ஓகேவா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸாக இல்லை. ஓகே, பேலன்ஸாக இருந்தால் தான் நான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை வெரி ஃபண்டமெண்டல் கண்டிஷனே என்னென்னா ரிம்ஸ் கண்டிஷன், டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளையாக இருக்கணும். சரியா? இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகே, அப்போ ஈக்குவல் ஆன பிறகு தான் நம்ம பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், எங்கே ஷார்ட்டேஜ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு டம்மி ரோவோ காலமோ சேர்க்கணும். இப்போ எனக்கு ஷார்ட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டம்மி காலம் சேர்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்மி காலம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதே டேபிளுக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆப்டிமமாக இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஓகே, சரி, போட்டுட்டோம். ஒரு டம்மி காலம் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இந்த இதில் பார்த்தோம்னா எனக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ், இப்போ இது இங்கே 475 இருக்குது, 425 இருக்குது. அப்போ எனக்கு ஷார்ட்டேஜ் 50. ஓகே, அப்போ அந்த டம்மி காலம் இன்க்ளூட் பண்ணி அந்த இடத்துல நான் 50 வச்சுக்கணும். வச்சுட்டு அப்புறம் இது ரெண்டையும் பேலன்ஸாக மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி VAM மெத்தட், வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கேன் நான். நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். ஓகே, ஏன்னா இதையும் போட்டேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியராக மாறிடும் நமக்கு. இப்போ VAM மெத்தட் அப்ளை பண்ணியாச்சு. அப்போ எனக்கு கிடச்ச இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான் இந்த அலாகேஷன்ஸ் எல்லாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், UV மெத்தட் அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ UV மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு ரோக்கும் நேம் வச்சுட்டோம். U1, U2, U3, V1, V2, V3, V4, V5, V6. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மோடி மெத்தட் அல்லது UV மெத்தட் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது ஒரு இனிஷியலாக 0 ஆக்கிக்கணும். அப்படி நான் ஃபஸ்ட்டு 0 வச்சது பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் அலாகேஷன் கூட இருக்க ஃபஸ்ட்டு காலமான V1 0ன்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ V1 நான் 0ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலாஸ் நான் லாஸ்ட்டில் 2 ப்ராப்ளத்துக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ டேரெக்டாக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நமக்கு இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆக்குபைட் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா UI + VJ = CIJ நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஆக்குபைட் செல்ஸ் எல்லாம் நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், UI + VJ = CIJ. இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலமை நம்ம V1 0ன்னு செட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு காலில் 3மே அலாகேட்டட் செல்ஸாக இருக்குது நமக்கு. சரியா? அப்போ இந்த 3 அலாகேட்டட் செல்ஸ் நமக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணும், U1 + V1 = C11. அதான் இங்கே எழுதியிருக்கேன், U1 + V1 = C11. அப்போ எனக்கு U1ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாது. V1 நான் என்ன இனிஷியல் பண்ணியிருக்கேன் 0, C11 எனக்கு 5. அப்போ U1 எனக்கு என்ன கிடச்சிரும், 5 கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ செகண்ட் ரோ நான் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப U2 + V1 = C21. அப்போ U2 V1 0, இது 15. அப்போ U2 எனக்கு என்ன கிடச்சிரும், 15. அப்போ ஆன்சர் இங்கே நான் 15. அதே மாதிரி தேர்ட் ரோக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப U3 + V1 = 6. அப்போ U3 + V1 = 6. V1 எனக்கு 0ங்கிறப்ப U3 எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 6 கிடச்சிடும். அப்போ இந்த ஒரு வேல்யூவை இனிஷியேட் பண்ணனால என்னால் என்ன பண்ண முடியுது, ஈஸியாக 3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த V2 V3 எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது இந்த வேல்யூஸை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் U1 தெரியறனால இதை யூஸ் பண்ணி தான் U1 ஃபஸ்ட் அலாகேஷன் யூஸ் பண்ணி U1 கண்டுபிடிச்சோம். செகண்ட் அலாகேஷனை யூஸ் பண்ணி V2 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ இது என்ன ஃபாலோ பண்ணும், U1 + V2 = 3. U1 நமக்கு 5. அப்போ V2வை எதை ஆட் பண்ணுறப்ப 3 வரும்னா -2 ஆட் பண்ணோம்னா எனக்கு 3 கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் மென்டலாகவே ஈஸியாக கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் ரோவில் எல்லா அலாகேஷன் செல்ஸையும் யூஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ரோக்கில் வருவோம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் அலாகேஷன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபோர்த் அலாகேஷனுக்கு வந்தோம், ஃபிஃப்த் அலாகேஷனுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 15 + எந்த நம்பர் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 13 வரும். 15ஓட -2 ஆட் பண்ணே தான் எனக்கு 13 வரும். ஓகேவா? அதே மாதிரி 15ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 0 காஸ்ட் வரும், செகண்ட் ஒன். அப்போ -15. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 அலாகேஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் அலாகேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். தேர்ட் அலாகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணுறப்போ 4 வரும், -2 ஆட் பண்ணுறப்போ 4 வரும். அதே மாதிரி 6ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணுறப்போ 0 வரும், -6 ஆட் பண்ணுறப்போ 0 வரும். இப்போ பாருங்கள் எல்லா U வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், எல்லா V வேல்யூவும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அன்ஆக்குபைட் செல்ஸுக்கு DIJ வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம்,
அன்ஆக்குபைட் செல்லாம் டிஐஜே ஈக்குவல் டு யூஐ ப்ளஸ் விஏ மைனஸ் சிஐஜேவை நமக்கு ஃபாலோ பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த ரோக்கு யூ வேல்யூ வேணது 5, இதுக்கு வி வேல்யூ வேணது -2. அப்போ 5 - 2னா நமக்கு 3 வரும். 3 - 8, அப்போ எனக்கு ஆன்சர் -5. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 இந்த இடத்துல -6, அப்போ இங்கே -1 வரும். -1 -9ங்கிறப்ப -10. அதே மாதிரி 5 -2, அப்போ 3 வரும். 3 -9ங்கிறப்ப -6, அப்போ 5 -15, அப்போ -10. -10 -0ங்கிறப்ப -10. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோவில் ஃபுல்லாக அன்அலாகேட்டட் செல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் ரோவில் இருக்க அன்அலாகேஷனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இந்த செல்லுக்கு நேராக இருக்க U2 வேல்யூ வேணது 15, V2 வேல்யூ -2. 15 - 2ங்கிறப்ப 13. 13 -1 -11 போடுறப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும்? +2 கிடச்சிரும். ஓகேவா? அப்போ ப்ளஸ் வேல்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்கே அடுத்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 15 - 2 13. 13 - 13ங்கிறப்ப 0. அடுத்து இந்த ரோ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப 15 - 6, அப்போ 9. 9 - 5 போடுறப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 4 வரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த அலாகேஷன் செல்லுக்கு வருவோம். 6 - 2ங்கிறப்ப 4. 4 - 5ங்கிறப்ப -1. அதே மாதிரி 6 - 2 4. 4 - 10ங்கிறப்ப -6. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறப்ப வந்து 6 - 15. -15 போடுறப்ப -9. -9 - 0 -9. இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இது எனக்கு இதில் பாருங்கள், இது எனக்கு நெகட்டிவ் வந்துருச்சு, இதுவும் நெகட்டிவ் வந்துருச்சு, இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், 2 பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கணும், இப்போ 2 பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்போ நான் எங்கே இது ஸ்டார்ட் பண்ணணும்? அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 2 பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்திருக்கு. நம்ம பாசிட்டிவ் வேல்யூ வந்தாலே லூப் ஸ்டார்ட் பண்ணி தான் ப்ராப்ளம் செய்வோம். அப்போ 2 பாசிட்டிவ் வேல்யூலேயும் மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ மேக்ஸிமம் ஆஃப் 2 பாசிட்டிவ் வேல்யூஸ் என்னது? 2ம் 4ம். அப்போ எது 4? அப்போ 4ல் தான் என் லூப்பை ஸ்டார்ட் பண்ணணும் நான். சரியா? அப்போ 4 இருக்குது. இந்த செல்லில் தான் நான் என்ன பண்ணுறேன்? என்னோடய லூப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணால் லூப் வரைகிறதுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் போகலாம், ரைட் போகலாம், அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் போகலாம். கிராஸில் ட்ராவல் பண்ணாது. லூப் டேர்ன் ஆகிற இடம் எல்லாமே ஆக்குபைட் செல்ஸாக இருக்கணும். அதுதான் அதோட சிம்பிள் ரூல். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னால் லெஃப்ட்லனா நான் இங்கே வரணும், ரைட்லனா இங்கெல்லாம் போக முடியும். பட் ரைட்டில் நான் போனேன்னா என்னால் கீழே டேர்ன் பண்ண முடியாது, மேலேயுமே ரெண்டுலேயுமே டேர்ன் பண்ண முடியாது. அப்போ ரைட் ஆப்ஷன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். லெஃப்ட்டில் இங்கே கனெக்ட் பண்ணலாம். சரியா? அப்போ இங்கேருந்து எங்கே வரேன்னா இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா அப்வர்ட்ஸில் போனோம் அப்படின்னா இங்கே போய் இதை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது கிராஸாக. அப்போ டவுன்வர்ட்ஸில் வர பாருங்கள். அப்போ டவுன்வர்ட்ஸில் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ரைட்டில் இந்த செல்லில் முடிக்கிறோம், மேலே போய் ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடிச்சிட்டோம். அப்போ இந்த செல்லை நம்ம எப்படி பண்ணோம்னா லெஃப்ட்டு போனோம், டவுன்வர்ட்ஸ் வந்தோம், ரைட்டில் டேமன் பண்ணோம், அப்வர்ட்ஸ் போயிட்டோம். சரியா? ஸ்டார்ட் பண்ண இடத்த எப்பயும் போல் +θ வச்சுக்கோங்க. இது -θ, இது +θ, இது -θ. இப்போ θ வேல்யூ நமக்கு தெரியணும். θ யூஸ்வலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? மினிமம் ஆஃப் -θs. அப்போ மினிமம் ஆஃப் -θ போட்டோம்னா -θல இருக்க அலாகேஷன்ஸ் என்னது? 25, இங்கே 45. அப்போ 25ம் 45 தான் அலாகேஷன். மினிமம் பார்த்தீங்கன்னா 25. அப்போ θ வேல்யூ எனக்கு 25 வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணணும்னா இந்த θ வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல +θ போட்டிருக்கோம். அப்போ 25ன்னு ஒரு புது அலாகேஷன் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல -θ போட்டிருக்கோம். அப்போ 25ங்கிற அலாகேஷன் எனக்கு ரிமூவ் ஆயிடும். அப்போ இந்த செல் புதுசாக எனக்கு என்னவாக போகுதுன்னா என்ட்ராக போகுது. இந்த செல்லில் இருக்க அலாகேஷன் எனக்கு லீவ் ஆக போகுது. அப்போ என்னை பொறுத்த மட்டும் இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,4 எனக்கு என்டர் ஆகுது. ஓகேவா? அதே இதில் 2,1 எனக்கு லீவ் ஆகுது. அப்போ நான் புது ஐட்ரேஷன் போடுறப்ப இந்த இடத்துல எனக்கு புதுசாக என்ன இருக்கும்? 25 இருக்கும். இந்த இடத்துல எனக்கு 0 ஆனனால நான் விட்டுருவேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த புது ஐட்ரேஷனில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், சேம் ப்ராப்ளம் தான் எழுதியிருக்கேன். எப்படி ஐட்ரேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துலலாம் லூப் எதுவுமே ட்ராவல் ஆகலை. அதனால் அந்த பழைய அலாகேஷன் 50, 100 அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல 25 - 20ங்கிறப்ப இங்கே இருக்க அலாகேஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல புதுசாக 25 புது அலாகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். 125, 50லலாம் லூப் எதுவுமே ட்ராவல் ஆகலை. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். கீழே வந்தோம்னா இந்த இடத்துல +θ போட்டிருக்கோம். θவோட வேல்யூ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 25. அப்போ 5 + 25 எனக்கு 30 மாறிடும். நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா 75 வழியாக ட்ராவல் தான் ஆகுதே தவிர டேர்ன் ஆகலை. டேர்ன் ஆகிற இடத்துல மட்டும்தான் நான் θவை ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது பண்ண முடியும். அப்போ இங்கே நான் எதுவுமே பண்ணலை. அப்போ 45 - 25 நான் போடுறப்ப இந்த அலாகேஷன் எனக்கு 20 மாறிடும்.
ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் புது ஐட்ரேஷன் இதிலேருந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த ஐட்ரேஷனுக்கு நான் என்ன பண்ணணும்னா திரும்ப யூவி மெத்தட், அதாவது மோடி மெத்தட் அப்ளை பண்ணி இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்க இந்த புது அலாகேஷன் ஆப்டிமமானு செக் பண்ணணும். சரியா? சரி, இதுக்கு நான் மோடி மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு எப்பயும் போல் ரோக்கு ஃபுல்லாக U1 U2 U3 நேம் வச்சுக்கிட்டேன். காலமுக்கு ஃபுல்லாக V1 V2 V3 V4 V5 V6 நேம் வச்சுருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா U வேல்யூ V வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இனிஷியேஷனுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோலையும் 3 அலாகேஷன் இருக்குது, தேர்ட் ரோலையும் 3 அலாகேஷன் இருக்குது. எதனாலும் நீங்கள் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவை என்ன பண்ணுறேன், 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குது. இப்போ U2 நான் 0ன்னு வைக்கிறேன். இதுக்குள்ளே 3 அலாகேஷன் இருக்குது. சரியா? அப்போ இந்த அலாகேட்டட் செல்ஸை யூஸ் பண்ணி இந்த V4 V5 V6 வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுதான் ஃபார்முலா. அலாகேட்டட் செல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணும், UI + VJ = CIJ. அப்போ இந்த இடத்துல இந்த U வேல்யூ 0, இந்த அலாகேஷன் செல்ஸ் யூஸ் பண்ணுவோம். V வேல்யூ எந்த வேல்யூவை ஆட் பண்ணுறப்ப எனக்கு 5 கிடைக்கும். அப்போ 5 போட்டால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், காஸ்ட் 5 கொண்டு வர முடியும். அதே மாதிரி 0 + dash = 13, 0 + 13 = 13. அப்போ 0 + dash = 0, 0 + 0 = 0. அப்போ இந்த U2வை யூஸ் பண்ணி 3 வேல்யூஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். சரியா? சரி, இப்போ வேறு என்னென்ன கொண்டு வரலாம் நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த V4ல் பார்த்தோம்னா இந்த 2 அலாகேட்டட் செல் இருக்குது. இந்த அலாகேட்டட் செல்லை யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த அலாகேட்டட் செல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அலாகேட்டட் செல் என்ன ஃபாலோ பண்ணும், U3 + V4 = 0. U3 வேல்யூ இல்லை, V4 5 இருக்குது. அப்போ -5 + 5 போட்டால் தான் 0 வரும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், V4 ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். V5 யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். V5 பொறுத்த மட்டும் ஒரே அலாகேஷன்ஸ் தான், இது முடிஞ்சிருச்சு. இங்கே இடத்துல ஒரே அலாகேஷன் தான் யூஸ் ஆயிடுச்சு. இப்போ U3 புதுசாக வந்திருக்கனால இந்த செல்ஸை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். -5 இருக்குது. இப்போ இந்த அலாகேட்டட் செல்லை சூஸ் பண்ணிக்கோங்க. -5ஓட எந்த வேல்யூ ஆட் பண்ணுறப்ப 6 வரும். புரியுதா? அப்போ -5ஓட 11 ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும், 6 வரும். அதே மாதிரி -5ஓட எந்த வேல்யூ ஆட் பண்ணுறப்ப +5 வரும். -5ஓட 10 ஆட் பண்ணேன்னா +5 வரும். சரியா? அப்புறம் சாரி, இந்த இடத்துல நான் போட முடியாது, ஒன்லி அலாகேட்டட் செல்ஸ் தான். இந்த செல்லு அதுக்கப்புறம் இந்த செல்லுக்கு வந்துடும். -5ஓட எந்த வேல்யூ ஆட் பண்ணுறப்ப 4 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ -5ஓட 9 ஆட் பண்ணுறப்ப நமக்கு 4 வரும். அப்போ நம்ம பிடிச்சாச்சு. இப்போ நமக்கு V2 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். V2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ V1 வேல்யூ நம்ம கையில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி U1 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். V1 11, கரெக்டாக? அப்போ 11ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணுறப்ப 5 வரும், -6 ஆட் பண்ணுறப்ப 5 வரும். அப்போ U1 கிடைச்சனால இந்த அலாகேட்டட் செல் யூஸ் பண்ணிக்கோங்க. -6ஓட எந்த வேல்யூ ஆட் பண்ணுறப்ப 3 வரும், 9 ஆட் பண்ணுறப்ப 3 வரும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா U வேல்யூ எல்லா V வேல்யூஸையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணி அன்ஆக்குபைட் செல்ஸ் எல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ் வருதான்னு செக் பண்ண போகிறோம். அப்போ அன்ஆக்குபைட் செல்ஸ் ஃபுல்லாக நமக்கு என்னது, இது எல்லாமே நமக்கு அன்ஆக்குபைட் செல்ஸு. சரி, அன்ஆக்குபைட் செல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, UI + VJ - CIJ. U வேல்யூவும் V வேல்யூவையும் ஆட் பண்ணி, அதாவது அதுக்கு நேராக இருக்க U வேல்யூ V வேல்யூவை ஆட் பண்ணி அங்கே இருக்க காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணுறப்ப என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். சரியா? இப்போ இந்த அன்ஆக்குபைட் செல்ஸ்க்கு நேராக இருக்க U வேல்யூ -6, நேராக இருக்க V வேல்யூ +9. அப்போ -6 + 9னா 3 வரும். 3 - 8 போடுறப்ப -5. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல -6 + 5 -1, -1 -9 -10. அப்போ -6, இதுக்கு பார்த்தீங்கன்னா -6 -13, சாரி -6 + 13, +13 போடுறப்ப நமக்கு என்ன வரும்னா 7 வரும். 7 - 9 -2. அதே மாதிரி -6 + 0 -6, -6 -0 -6. இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். செகண்ட் ரோக்குள்ளே வருவோம். செகண்ட் ரோவில் இதான் ஃபஸ்ட்டு அன்அலாகேட்டட் செல். அப்போ 0 + 11, 11 - 15 போட்டிங்கன்னா -4. அதே மாதிரி 0 + 9, 9 - 11 போட்டிங்கன்னா -2. அதே மாதிரி 0 + 9, 9 - 13 போட்டோம்னா -4. இப்போ தேர்ட் ரோக்குள்ளே போவோம். சரியா? -5 + 9 + 4, 4 - 5 -1. அதே மாதிரி இங்கே போகிறப்ப -5 + 13 8, 8 - 10 போடுறப்ப -2, -5 + 0 -0, அப்போ -5. புரியுதா? இப்போ நம்ம செக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்அலாகேட்டட் செல்லில் இதில் நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. நெகட்டிவ் 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 வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ நெகட்டிவ்
நெகட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 0 இருக்குது, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0 இருக்குது. சரியா? அப்போ இதுதான் நம்மளோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துக்கு அது ரீச் ஆயிடுச்சு. அப்போ இப்போ இருக்க ஷெட்யூல் தான் என்னோட ஆப்டிமம் ஷெட்யூல். அதனால இதை நான் என்ன எழுதியிருக்கேன், ஆப்டிமம் சொல்யூஷன் எழுதியிருக்கேன். என்னென்ன ஷெட்யூல்? என்னோட x11ங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். x11ஓட வேல்யூ என்னது 50, x12ஓட வேல்யூ என்னது 100, x24ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25. x24ஓட வேல்யூ எனக்கு 25, x25ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 125. சரியா? நெக்ஸ்ட் பார்க்குறப்ப x26ஓட வேல்யூ 50, அதே மாதிரி x31ஓட வேல்யூ 30, x33ஓட வேல்யூ நமக்கு 75, x34ஓட வேல்யூ எனக்கு 20. இதான் என்னோட அலோகேஷன். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஆப்டிமம் அதாவது டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிள் அதாவது நம்ம மேக்ஸிமம் டேபிளை மினிமமாக மாற்றணும் ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி. கரெக்டாக? பட் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப அவன் ஒரிஜினலாக ஒரு மேக்ஸிமம் டேபிள் கொடுத்துருப்பான்ல, அதுக்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நமக்கு தேவை மேக்ஸிமம் ப்ராஃபிட். நம்ம இதுக்கு போய் நம்ம மினிமம் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளத்தோட நேச்சரே என்னவாயிரும், தப்பாக போயிடும். அவன் கேட்டிருக்கிறது நமக்கு எந்த ஆப்டிமம் ஷெட்யூலில் யூஸ் பண்ணால் என்னோட கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகும் தான் கேட்டிருக்கான். அப்படி இருக்கிறப்ப நான் அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறத சொல்லணும். அப்போ இந்த அலாகேஷனை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம், இதில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த ப்ராப்ளம். அவங்க ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் இதுதான். இந்த மேட்ரிக்ஸில் நான் x11னா இந்த இடத்துல இதான் எனக்கு x11. அப்போ 9 × 50. கரெக்டாக? அடுத்து பார்த்தோம்னா x12 தட் இஸ் இந்த 11. அப்போ 11 × 100. புரியுதா உங்களுக்கு நம்ம என்ன டிஃப்ரெண்ட் பண்ணுறோன்னு? மேக்ஸிமம் டேபிளில் தான் இந்த என்ன பண்ணணும், இந்த ஆப்டிமம்ஸ்க்கு அந்த அலாகேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அதை ப்ராடக்ட் பண்ணி தான் நான் போடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா x12 கொடுத்துட்டேன். x24ங்கிறது நம்மளை பொறுத்த மட்டும் என்னது 9. சரியா? அப்போ எனக்கு 9 × 25. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா x25 1. எனக்கு x25 1 × 125. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் கொடுத்தோம்னா x26 = 50 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ எனக்கு என்ன வந்துடும்னா 25 125 கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 30 × 8 x31. இந்த இடத்துல எனக்கு 30 × 8. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா x33. ஓகே, x33ங்கிறப்ப இந்த 10 × 75. நெக்ஸ்ட்டு x34 தட் இஸ் 14 எடுத்த பிளேஸில் இருக்குது. இந்த இடத்துல 20. அப்போ 20 × 14. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி வரது தான் என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ புரியுதா? ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த மினிமம் டேபிளை யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு இந்த அலாகேஷனை மேக்ஸிமம் டேபிளோட ஃபிக்ஸ் பண்ணி தான் என்னோட டோட்டல் ப்ராஃபிட் எழுதணும். இந்த 2 டிஃப்ரென்ஸ் தான் இந்த ப்ராப்ளத்தில், மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்தில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க மேக்ஸிமைசேஷன் மேட்ரிக்ஸை மினிமைசேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பரை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஆனால் ஃபைனல் ஆன்சர் ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம கண்டுபிடிச்ச ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் கிடையாது. அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப எனக்கு 3170 வருது. இதுதான் என்னது மேக்ஸிமம் டோட்டல் ப்ராஃபிட். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நல்ல பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஒன் மோர் வீடியோவில் பார்க்கலாம்.